இந்த 10 குணம் ஒரு மனிதன்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒண்ணு இந்த 10 இருக்கணும், இல்ல இந்த 10ல ஏதாவது ஒண்ணு இருக்கணும். இது இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த இரவுல இல்ல, எந்த இரவுலையுமே எல்லாம் மன்னிப்பு வழங்க மாட்டோம். பொதுவா இந்த இரவுல எல்லாத்துக்கும் எல்லாம் மன்னிப்பு வழங்குறான். இது மட்டும் இல்லாமல் இந்த தஹஜ்ஜுடைய நேரம் இருக்குது. இந்த தஹஜ்ஜுடைய நேரத்துல நாம என்ன தௌபா செய்யறோமோ அது உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும். இது ஒவ்வொரு நாள் இருக்கக்கூடிய சிறப்பு. ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுடைய நேரம் அதிகமாக தௌபா செய்யக்கூடிய நேரம். எதை கேட்டாலும் அது அந்த நேரத்துல கண்டிப்பா கிடைக்கும். நாம கேட்டது கிடைக்கலன்னாலும் கேட்டதுக்கு பகரமா வேற எதையாவது நல்லா கொடுத்துருவோம். அது மட்டும் தஹஜ்ஜுல கையேந்திட்டா அது உடனடியாக கொடுக்கப்படும் அந்த நேரம். அது ஒவ்வொரு நாள் ஃபஜருக்கு முன்னாடி அதிகாலையில நமக்கு கிடைக்குது. அதே போன்று இந்த மகரிபு தொழுகைக்கு முன்னாடி, மகரிபு பாங்கு சொல்வதற்கு ஒரு 5-7 நிமிடங்களுக்கு முன்னாடி குறைவான ஒரு நேரம் இருக்குது. அந்த பாங்கு சொல்வதற்கு ஒரு 5 நிமிடம் அல்லது ஒரு 7 நிமிடம் இருக்குது. அந்த குறைவான அந்த நேரம் இருக்குது. இந்த நேரத்துல நாம என்ன துவா கேட்டாலும் அது உடனடியா நடக்கும். வேணா கேட்டு பாருங்க, வேணா பரிசோதனை செஞ்சு பாருங்க. அந்த நேரத்துல ஏதாச்சும் ஒரு தேவை நமக்கு இருக்கும், நிறைவேறாம இருக்கும், ரொம்ப நாள் நம்மளை போட்டு நெருக்கடியில இருக்கும். அந்த ஒரு தேவையை தஹஜ்ஜுடைய நேரத்திலேயோ அல்லது மகரிபு பாங்குக்கு முன்னாடி ஒரு 5-7 நிமிடத்துக்கு முன்னாடியோ தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வாங்க. நிச்சயமாக ஒரு நாள் அது நடக்கும். இல்ல அப்படின்னு சொன்னா அதுக்கு பகரமா வேற ஒண்ணு அல்லாஹ் கொடுக்கணும். அந்த நேரம் அல்லாஹ்விடத்துல தௌபா செய்தாலும் துவா செய்தாலும் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம். அதே போன்று ஜும்மாவினுடைய தொழுகையில ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரத்துல நாம எதை கேட்டாலும் உடனடியாக என்ன செய்யப்படும், அல்லாஹ் மன்னிப்பை வழங்குகின்றான். இது இல்லாம ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பின்னாடியும் கேட்கப்படக்கூடிய துவா உடனே ஒப்புக்கொள்ளப்படும். ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பின்னாடி பருவ தொழுவ முடிச்ச உடனேயே எதை நாம அல்லாட்ட கேட்கிறோமோ அதை அல்லாஹ் கொடுப்பான். ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பின்னாடி தொழுகை முடிச்சோம்னா துவா ஓதுறோம். துவா ஓதுனதுக்கு பின்னாடி என்ன செஞ்சிடும், எழுந்திரிச்சு போயிடுறாங்க. எழுந்திரிக்காம பருவ தொழுகையை முடித்து விட்டு அதே இடத்துல உட்காந்து உன்னை கேளுங்க, ஏதாவது உன்னை கேளுங்க. தௌபா செஞ்சாலும் சரி, துவா கேட்டாலும் சரி, அந்த பருவ தொழுகைக்கு பின்னாடி 5 வேளையிலையும் கேட்கப்படக்கூடிய துவா என்ன செய்யப்படும், உடனடியாக அல்லாஹ்விடத்துல ஒப்புக்கொள்ளப்படும். இதெல்லாம் துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நேரமாக நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இதெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி நேரங்கள்ல எந்த அடியார்கள் அல்லாஹ்ட்ட கையேந்துறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா விரைவான மன்னிப்பை வழங்குகின்றான். ஆனால் இந்த 10 குணம் ஒரு மனிதர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அவருக்கு மன்னிப்பு அல்லாஹ்விடத்துல கிடைக்காது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் காட்டுகின்றார்கள். அதில் முதலாவது நபர் யார் அப்படின்னு சொன்னா இறை மறுப்பாளர்கள். அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்களுக்கு என்ன செய்யப்படாது, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் அவருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. இறை மறுப்பாளர்கள். இப்ப இறை மறுப்பாளர்கள் நாம இல்லை. அல்லாஹ் அதுல இருந்து நம்மளை பாதுகாக்கணும். நாம அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கணும். அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துலதான் நாம சரியில்லாம இருக்கணும். அப்ப இறை மறுப்பாளருடைய துவா எங்கேயுமே ஏற்றுக்கொள்ளப்படாது. அவங்க முழுவதுமாகவே என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க அல்லாஹ்வை மறுத்துட்டாங்க. இரண்டாவது இணை வைப்பவர்கள். அல்லாஹ்விற்கு இணையாக இணை கற்பிக்கக்கூடியவருடைய தௌபாக்களை, பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதை இணை வைப்புங்கிறதுல நிறைய பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் இணை வைப்புனா இன்னைக்கு இந்த பராத் இரவு கொண்டாடுறதை இணை வைப்புங்கிறான். நம்ம ஷபே பராத் இரவுல பள்ளிவாசல்ல பயான் நடத்தி திக்ருகள் சொல்லி துவாக்கள் ஓதுறதை நம்மால் இணை வைப்புங்கிறான். ஒரு கூட்டம் நம்மளை பார்த்து இவங்கெல்லாம் சிறுக்கு செய்யறாங்க. கபருக்கு ஜியாரத்து போறதை என்ன செய்யறான், சிறுக்குங்கிறான், இணை வைப்புங்கிறான். போறோம், ஒரு தர்கா இருக்குது, அங்க இறங்கி ஒரு யாசினை ஓதி துவா செஞ்சுட்டு வரோம். அந்த தர்காவுக்கு போயிட்டு வந்துட்டாலே அவன் என்ன செஞ்சான், நம்மளை பார்த்து இவரெல்லாம் சிறுக்கு இணை வைக்கிறாருங்கிறான். அந்த தர்கா வாசல்ல நின்றாலே சிறுக்கு இணை வைக்கிறாங்கன்னா, இணை வைக்குதல் என்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இணை வைக்குதல்னா என்ன தெரியுமா? அல்லாத ஒன்றை அல்லாவிற்கு நிகராக வணங்குறதா இணை வைப்பு. அது மட்டும்தான் இணை வைப்பு. யாராவது தர்காவுக்கு போறோம், இப்ப நம்ம திருச்சியில கூட டபுளே ஆலம் பாதுஷா தர்கா இருக்குது, நத்தகர் வழி, அங்க போறோம். அங்க போயிட்டு என்ன செய்யறோம், யாசின் ஓதுறோம். யாசின் ஓதிட்டு துவா செஞ்சுட்டு வரோம். என்ன காரணம் தெரியுமா? அவங்க யாரு, அவருடைய வரலாறுகளை எடுத்து நம்ம படிச்சு பார்த்தோம்னா தெரியும் அவங்க எப்படிப்பட்டவங்க. அவர்களால் இந்த இஸ்லாத்திற்கு என்ன நன்மைகள் நடந்தது என்பதை நாம் சிந்தித்து பார்த்தோம்னு சொன்னா, மாதா டபுளே ஆலம் பாதுஷா திருவலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வரலாறுகள்ல ஒண்ணு சொல்லப்படுது. அப்படியே நடந்து வந்தாங்கன்னா அவர்களுடைய பார்வையில் படக்கூடிய எத்தனையோ இறை மறுப்பாளர்கள் அவங்க பேசிய 5 நிமிடம் அவங்க பேசினாங்கன்னு சொன்னா இஸ்லாத்துக்கு வந்துருவாங்க. அவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியது.
இன்னைக்கு தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய பெரிய கோயில் இருக்குது, அந்த அந்த பாண்டிய அந்த அந்த வரலாறுகள் சொல்லுவாங்க, அந்த ராஜராஜ சோழனுடைய வரலாறுகள். இந்த ராஜராஜ சோழனுடைய வரலாறுகள்ல நாம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அங்கு இருக்கக்கூடிய அந்த ராஜராஜ சோழனை தாதா டபிள்யூ ஆலம்பன் சார் நத்தேருவலி இவங்கள்ட்ட வந்து துவா ஓதி வாங்கிட்டு போவார், தண்ணி ஓதி வாங்கிட்டு போவார். தன்னுடைய குடும்பத்துல பிரச்சனை, தன்னுடைய ஆட்சியில பிரச்சனை, தன்னுடைய மனைவிக்கு பிரச்சனை, பிள்ளைகளுக்கு பிரச்சனைன்னு சொன்னா அங்கிருந்து என்ன செய்வார், அந்த மன்னர் வந்து தண்ணி ஓதி வாங்கிட்டு போவார். ஏன் இவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்திருந்தா அப்படின்னு சொன்னா, முழுவதுமாக அல்லாஹ்வை பற்றி மக்களுக்கு சொல்வதே அவங்களுக்கு வேலை. குடும்பத்தெல்லாம் தூக்கி, குடும்பம்லாம் இருந்துச்சு, அப்படியே நடையா வந்துட்டாங்க. நடந்து வந்ததனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இஸ்லாத்தை பரப்புதல். இதுதான் இருக்கக்கூடிய எல்லா இறைநேசருடைய வரலாறுகளை நீங்க எடுத்து பார்த்தாலும் சரி, நாகூர்ல இருக்கக்கூடிய சாவுலமீது பாதுஷா நாயகத்துல இருந்து, எர்வாடியில் இருக்கக்கூடிய இப்ராஹிம் பாதுஷா நாயகத்துல இருந்து, இங்க இருக்கக்கூடிய நத்தேருவலி பாதுஷா இவங்கள்ல இருந்து எல்லா இறைநேசர்களும் இஸ்லாத்தை பரப்பியவர்கள். இந்த இஸ்லாத்தை அவங்க ஒரு 10 நிமிடம் பேசினாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் என்ன செய்வாங்க, உடனடியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். இன்னைக்கு நம்மளால அப்படிலாம் முடியுமான்னு சொன்னா முடியாது. நாம மூச்சை போட்டு நாம என்ன பேச்சு பேசினாலும் ஒரு ஆளை நம்ம இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொன்னா நம்மளால முடியாது. ஏன், நம்ம குடும்பத்துல இருக்க சொந்த மனைவியவே ஒரு நேர தொழுகையை நம்மளால தொலை வைக்க முடியல, படாத பாடுபட வேண்டியதா இருக்கு. வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைகளை, உடன் பிறந்த சகோதரர்களை, கட்டிய மனைவிய என்ன செய்ய முடியல, 5 வேளை தொலை வைக்க முடியாது. அவ்வளவு பெரிய பிரச்சனை. ஆனா யாருமே தெரியாத, இஸ்லாத்தை அறியாத மக்கள் இவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா இஸ்லாத்தின் பக்கம் வந்தாங்கன்னு சொன்னா அதுதான் அல்லாஹ் அவருக்கு கொடுத்த சிறப்பு. இப்ப என்ன செஞ்சிடறான்னா, இங்கெல்லாம் போயிட்டு வர்றதுக்கு இணை வைப்பாளர்கள்ன்றான். இப்ப இந்த பராத்திருவு கொண்டாடுறவங்க எல்லாம் சிறுக்குவாதிகள் சொல்லிட்டு அவன் பாட்டு ஒரு அறிவிப்பு வெளியிடுவதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இணை வைக்குதல் என்பது அல்லாஹ்விற்கு நிகராக இன்னொன்றை வைத்து வணங்குதல் தான் இணை. அல்லாஹுவை அல்லாத உன்கிட்ட கையேந்து கேட்கிறது, அல்லாஹ் அல்லாத ஒரு விஷயத்தை அல்லாஹுக்கு நிகராக இன்னொன்றை நாம் மேற்கோள் காட்டுவோம். அல்லாஹ்தான் துவா கேட்கிறோம், அல்லாஹ்தான் எல்லாமே கேட்கிறோம். அல்லாஹ்விடத்தில் கேட்காமல் வேறு ஒரு இடத்துல நேரடியாக கேட்பது இருக்குதில்லை, நீ எனக்கு உதவி செய் என்பதாக கேட்பதற்கு இதான் இணை வைப்பு. அப்ப இந்த இணை வைப்பாளர்களுடைய பாவங்களை என்ன செஞ்சிட மாட்டான், அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். அவர்களுக்கு மன்னிப்பை அல்லாஹ் ஒருபோதும் வழங்க மாட்டான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். 3வது விஷயம், விரோதம் கொண்டிருப்பவர்கள், இவர்களுடைய தௌபா அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட. இந்த விரோதம் அப்படிங்கிறத நாம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சண்டை வரும், சண்டையில சமாதானம் ஆகுவதுதான் உண்மையான முஸ்லிம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கும் உங்களுடைய சகோதரனா உடன் பிறந்தவரா இருக்கலாம் அல்லது பழக்கமானவரா இருக்கலாம், உங்களுடைய உடன் பிறந்த ஒரு முஸ்லிமான முஃமினான சகோதரோடு நீங்கள் சண்டையிட்டீங்க அப்படின்னு சொன்னா 3 நாள் அனுமதி உண்டு. 3 நாள் அனுமதி உண்டு. அந்த சண்டையின் காரணமாக அவர்கிட்ட பேசாம இருக்கிறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 3 நாள் உங்களுக்கு அனுமதி. 3 நாள் என்ன செய்யலாம், பேசாம இருக்கலாம். அந்த சண்டையில ஏதோ ஒரு கோபம் இருக்கும், அதனால என்ன செய்யலாம், பேசாம இருக்கலாம். 3 நாளைக்கு மேல் நீங்கள் பேசாமல் இருக்கக்கூடாது. 3 நாளைக்கு மேல நீ பேசாம இருந்தன்னு சொன்னா உன் துவா ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ் பாதுகாக்க. இன்னைக்கு பல வருடங்கள் பேசாம இருக்கக்கூடிய ஒரு சூழலை பாருங்க. கூட பிறந்த உடன் பிறந்த சகோதரர்களிடத்திலேயே என்ன செய்யறாரு, அண்ணன் சொல்றாரு, என் தம்பிட்டெல்லாம் பேசி 10 வருஷம் ஆச்சுப்பா. தந்தை இடத்துல மகன் பேசி 10 வருடம் ஆகுது. அவங்க 2 பேரும் வருவாங்க, ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க. குடும்ப பிரச்சனை, சொந்த உறவுகளை துண்டித்து வாழ்வதை பார்க்கிறோம். இது தொடர் விரோதமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணக்குல வைக்கிறார். இது தொடர் விரோதம். ஒரு சண்டை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த சண்டையில இருந்து நீங்க 3 நாள் கணக்கு எடுத்துக்கலாம், பேசாம இருக்கலாம். அந்த சண்டையினுடைய வேகம் குறைகிறதுக்காக 3 நாளைக்கு பின்னாடி என்ன சண்டை வந்திருந்தாலும் யாரு போய் முதல்ல அவரிடத்த கையை கொடுத்து பேசுகின்றாரோ, முதலில் எவர் போய் பேசுகின்றாரோ அவருக்கு அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு அவருக்கு உதவி செய்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. விரோதம் எப்போதுமே கொண்டே இருக்காதீங்க. யாரிடத்திலும் தொடர் விரோதமாக நீங்கள் கொண்டிருந்தால் உங்களுடைய தௌபாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். 4வதாக சொல்றாங்க, தற்கொலை செய்தவர்கள் இவர்களுடைய தௌபாக்களை அல்லாஹ் இன்னும் மறுமையிலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். தற்கொலை செய்யற எந்த நிலையிலையுமே இஸ்லாத்துல அதுக்கு அனுமதியே கிடையாது. தற்கொலை செய்து கொள்வதற்கு இஸ்லாத்துல எந்த நிலையில அனுமதி கிடையாது. அல்லாஹுவா ரூஹ வாங்குற வரைக்கும் தாமதிச்சுதான் ஆகும்.
இந்த தற்கொலையின் என்று சொல்லக்கூடிய முடிவின் மூலமாக தன்னுடைய உயிரை மாய்ப்பு கொண்டவர்களுக்கு அங்கேயும் அல்லாஹ் மன்னிப்பு வழங்குவார். எங்க மறுமையிலையும் மன்னிப்பு கிடைக்கும். என்னதான் ஒரு ஆளுதான் பிறந்தாலும் அவருக்கு தௌபால அவர் செய்யக்கூடிய தௌபாவுல மன்னிப்பு கிடைக்காது. ஐந்தாவதாக சொல்றாங்க, தன்னுடைய சொந்த உறவுகளை துண்டித்து வாழக்கூடியவர்களுடைய தௌபாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். பிரபலமான ஒரு ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல ஹஜ்ரத்னா உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்பதாக நினைக்கிறேன், அவங்க சபையில பேசிட்டு இருக்கிறாங்க. சபையில பேசி கொண்டிருக்கும் பொழுது அவ்வளவு பெரிய சபை அமர்ந்திருக்கு, நிறைய சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அந்த சபையில சொல்றாங்க, இங்க நாம துவா செய்யறோம், நம்ம துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும், அதெல்லாம் நீங்க எல்லாம் விரும்புறீங்களா? விரும்புறோம். அப்பனா உறவுகளை துண்டித்து வாழக்கூடியவர்கள் யாராவது இந்த சபையில இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க எந்திரிச்சு வெளியில போயிடுங்கன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு செய்யறாங்க. அவ்வளவு பெரிய சபை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல, அவ்வளவு பெரிய சபை. இந்த அரபியர்கள்லாம் இருக்கிறாங்களே, நம்ம எல்லாம் என்ன விரோதம் கொள்றோம்? நாமெல்லாம் சண்டை போடுறோமே, நம்மள மாதிரிலாம் அவங்க சண்டை போட மாட்டாங்க.